ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான். எங்கள் வீட்டிலலாம் தக்காளி தொக்கு இன்றைக்கி செய்கிறோன்னா 2 நாள் கூட இருக்குது, அதுக்குள்ளேயே காலி பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான வாணலி வச்சு அது சூடானதும் அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். தொக்குங்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போட்டு அது நல்லா வெடித்து வரணும். கடுகு நல்லா வெடித்தாதான் அந்த பச்சை இது இல்லாமல் இருக்கும். அது நல்லா வெடித்து வந்து அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். இந்த பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு போடாமையும் செய்யலாம், போடாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அந்த பூண்டு போடுறதுனா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். இந்த இதில் அப்படியே பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்த உடனே ஒரு 1/2 கிலோ தக்காளி நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக தோலாக இருக்கிறதுனால அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எதையும் எடுத்தும் போட மாட்டாங்க. அதனால் அரைச்சி சேர்த்து செஞ்சுருக்கோம். அரைக்காமல் சேர்க்குற அந்த மெத்தடையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த தக்காளி சேர்த்த உடனே இல்லை மசாலாஸ் ஆட் பண்ணிடுறோம். அதில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன்னு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டணும். மசாலா ஏன் இப்போவே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போவே போட்டால் தான் அதனோட அந்த தக்காளி வதங்கும்போது அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லும் போய் அது நல்லா கலக்கும்போது வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் போட்டோம்னா மசாலா ஒழுங்காக அந்த வேகாது. பச்சை ஸ்மெல் வரும், மசாலாவோட ஸ்மெல் வரும். அதனால தான் இப்போ முதல்லே ஆட் பண்ணிட்டோன்னா அந்த தக்காளியோட தண்ணி அதுலேயே மசாலாஸும் சேர்ந்து நல்லா கலந்து அது சூப்பராக வந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறணும். மூடி போடலன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா கொதித்து வரும்போது மேலே தெறிக்கும். அதனால் இதை நல்லா கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். பாருங்க, கொதிச்சு இப்போ வருதுங்களா? கொதிச்சு வரும்போது அந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் மேலே தெரிக்கும். அதுக்காக தான் மூடி போடணும் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா சுண்டி அந்த மசாலாவோடு கலந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அது ஒரு இந்த தொக்கோட ஃப்ளேவர் வரும். தக்காளி பச்சை ஸ்மெல் போயிட்டு அது வரையும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. திரும்ப சொல்கிறேன் நான், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி கொஞ்சமாக அந்த தொக்கு மட்டும் இதுவாக வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ ஓரளவுக்கு திக்காகிருக்கு. இன்னமும் கொஞ்சம் திக்காகி வரணும். அது நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அந்த தொக்கும் வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா? அதுங்க இது நல்லா சூடு ஆறின உடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு வாரத்துக்கு மேலேயும் வந்து தாங்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தக்காளி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.